இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா செவந்தியை பற்றி தாங்க நம்ம சொல்ல போகிறோம். செவந்தி நடவு முதல் அறுவடை வரை நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. இப்போ தாங்க நம்ம இது இனிஷியல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. செவந்தி நடுறாங்க. எங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் நட ஆரம்பிச்சிட்டாங்க செவந்தியை. இப்படி செவந்தி நடும்போதுங்க ஒரு அடிக்கு ஒன்று கம்பல்சரி நாற்று நடணுங்க. ரொம்ப நெருக்கி நாற்று நடவே கூடாதுங்க. ஏன்னா செடி நம்ம நல்லா இன்னும் 2 மந்த் 3 மந்த் ஆகும்போது செடி நல்லா அடர்த்தியாக வந்துடுங்க. அப்போ நாற்று திரும்ப பழுது போயிருங்க. நல்லா நாற்று சாய நம்ம நாற்று நட்டு இது 2வது மாதம் செடி இப்படி இருக்குங்க. நம்ம கொஞ்சம் கலப்பு உரம் ரசாயன உரம் போட்டால் தாங்க செடி இன்னும் கொஞ்சம் நல்லா திரண்டு கொடுக்கும். அப்பா கொஞ்சம் உரம் போட்டு தண்ணி வாய்ச்சா ரெடி பண்ணிக்கிருக்காரு. நம்மளும் அப்படியே உரமும் போட்டு முடிச்சிட்டோங்க. இது தாங்க 2வது ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜில் ரொம்பவும் உரம் அதிகமாக கொடுத்துட்டாலும் மழை காலங்களில் செடி சாய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கம்மியாக கொஞ்சம் உரத்தை போடணுங்க. அடுத்து 3வது ஸ்டேஜை பார்க்கலாங்க. இது தாங்க 3வது ஸ்டேஜ். நம்ம ஒரு அடிக்கு ஒரு நாற்று நட்டுருந்தாலும் நீங்களே பாருங்கள் நாற்று எப்படி இருக்குன்னு. ரொம்ப அடைச்சிருங்க செடி. அதுவாசி நாற்றை எப்பயுமே ஒரு அடிக்கு 1.5 அடி கூட விட்டு நடலாங்க. நல்லா அடர்த்தியாக வந்துடுங்க. இந்த செடி பேர் சாந்தினின்னு நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் சாந்தினின்னு நாங்கள் சொல்லுவோம். இதுலேயே பல ரகங்கள் இருக்குங்க. நம்ம எடுத்து பல ரகங்கள் இருக்குங்க. இதை நம்ம எடுத்துக்கிட்டோமோ நல்லா ஒட்டி மண் அணைச்சிடணுங்க. இல்லாட்டி செடி இன்னும் அரும்புக்கு வரும்போது சாய ஆரம்பிச்சிருங்க. அப்படியே நம்ம 4வது ஸ்டேஜை பார்க்கலாங்க. 4வது ஸ்டேஜில் வரும்போது ரொம்ப செடி அடர்த்தியாக இருக்குங்க. இப்போ நீங்களே பார்ப்பீங்க இவ்வளோ இந்த செடியை அப்படின்னு பார்ப்பீங்க நீங்களே. இந்த செடி எப்படி அடைப்பாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. ஒரு அடிக்கு ஒரு நாற்று நட்ட நாற்று இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அடர்த்தியாக இருக்குங்க. இன்னி நம்ம அரும்பு வெடித்து பூவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் ஒரு கம்பல்சரி 20 நாளில் பூ தாராளமாக வெடிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்குள்ள மார்க்கெட்டுக்கு நல்ல ரேட்டு தாங்க போகுது. ஆனால் நம்மளுக்கு இன்னொரு 20 நாளில் எப்படி வளர்ப்புதுன்னு தெரிலங்க. இந்த பூ உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எங்கள் ஊரில் சாந்தினின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதிலே வேறு ரகங்க இருக்குங்க. பூர்ணிமா, பேப்பர் மஞ்சள்லாம் இருக்குங்க. நல்லா அறுத்த கட்டிக்கிருந்தா இந்த மஞ்சள் கொஞ்சம் பின்னாடி போட்டு விடுங்க. இப்போ உரம் அங்கே தம்பிட்டு கொடுத்தாச்சு மதியத்துக்குள்ள கரையை அடிச்சிடுவாங்க. மதியம்